தமிழ்நாட்டுல நவராத்திரியோட சிறப்பம்சமே கொலுப்படி தான். கொலுப்படிகள் பொதுவா 9, ஆனா இதுக்கு குறைவா வைக்கணும்னு நினைக்கிறவங்க 3, 5 இல்ல 7 படிகள் வைக்கலாம். இதோட ஐதீகம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல எப்படி பிறந்தாலும் கடைசியில இறைவனோட ஒன்று சேரணும். அதுக்கு நம்ம பல படிகளை தாண்டணும். இதுக்கான இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, துர்கா தேவியை வழிபடுறதுக்கு 9 வழிமுறைகள் இருக்கு. இந்த 9 படிகளும் அதை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. பல பேரு இந்த 9 படிகள் நவகிரகங்களை குறிக்குதுன்னு சொல்றாங்க. கொலு படிகள் ஒவ்வொன்றுலயும் என்னென்ன பொம்மைகளை வைக்கணும்னு சில வழிமுறைகள் இருக்கு. நவராத்திரியோட 9 நாள்ல மாலை நேரத்துல நாம பெண்களை வீட்டுக்கு அழைச்சு தாம்பூல பைய கொடுக்கறோம். இந்த தாம்பூலத்துல வெத்தலை, பாக்கு, பழங்கள் மற்றும் பிரசாதம் இருக்கும். 10வது நாள் அன்னைக்கு கொலுப்படியில இருக்கிற ஏதாவது பொம்மைய நாம படுக்க வச்சு கலச பானைய வடக்கு திசை நோக்கி நகர்த்துறோம். இதுதான் நவராத்திரியோட முடிவு. விநாயக பெருமான் முழு முதற் கடவுள், உலகமெங்கிலும் போற்றப்படும் விக்னம் தீர்க்கும் பகவான். எப்படி தமிழ்நாட்டில் பொங்கல் அறுவடை பண்டிகையோ அதே மாதிரி கேரளாவில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஓணம்.